வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்க ஐஐடி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம இதுக்கு அப்ரிவேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்தியாவில் மொத்தம் 23 ஐஐடி இருக்குது. ஓகேங்களா? மொத்தமாக 23 ஐஐடி இருக்குது. ஃபஸ்ட்டு ஐஐடி காரக்பூர். ஐஐடி காரக்பூர் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, மேற்கு வங்காளத்தில் இருக்குது ஐஐடி காரக்பூர். இது 1951 நிறுவப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஃபஸ்ட்டு ஐஐடி. இந்தியாவுடைய முதல் ஐஐடி எதுன்னு கேட்டாங்கன்னா காரக்பூர் ஐஐடி தான், வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இது அதோடைய பழைய இமேஜ். இப்போ அந்த ஐஐடி இப்படி இருக்குது. இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி. அடுத்தது போலாங்களா? ஐஐடி பாம்பே. ஐஐடி பாம்பே வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இது 1958 செகண்ட் ஐஐடி. இந்தியாவுடைய செகண்ட் ஐஐடி தான் ஐஐடி பாம்பே, மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ, சோவியத் யூனியனுடைய யுனெஸ்கோ அண்ட் சோவியத்துடைய உதவியில் நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி, இந்தியாவின் 2வது ஐஐடி. ஓகேங்களா? அடுத்த ஐஐடி போகலாங்களா? ஐஐடி மெட்ராஸ். மெட்ராஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறுவப்பட்ட 3வது ஐஐடி. நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ் சென்னையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, கடந்த தொடர்ச்சியாக 9 வருஷமாக ஐஐடிக்கான என்ஐஆர்எஃப் தரவரிசையில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் ஐஐடி. ஓகேங்களா? அடுத்து போகலாங்களா? கான்பூர் ஐஐடி. ஐஐடி கான்பூர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. காரக்பூர் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகேங்களா? கான்பூர் யூபியில் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நம்ம. இது வந்து இதுவும் 1959 நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி. இதோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னா நம்மளுடைய இந்தியாவின் முதல் கார்பன் நியூட்ரல். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் கார்பன் நியூட்ரல் தொழில்நுட்ப கல்வி வளாகம். கார்பன் நியூட்ரல் ஐஐடி எது இந்தியாவின் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா கான்பூர், உத்தரப்பிரதேசம் அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது போகலாங்களா? நம்மளுடைய ஐஐடி டெல்லி. இது 1961 நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி, டெல்லியில் இருக்குது. இது வந்து நிறுவப்பட்டது 1961. 1963 ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டது. 1963. ஓகேங்களா? அடுத்த ஐஐடி போகலாம். ஐஐடி கவுஹாத்தி. ஐஐடி கவுஹாத்தி அஸ்ஸாமில் இருக்குது. ஐஐடி கவுஹாத்தி அஸ்ஸாமில் இருக்குது. 1994 இதை நிறுவியிருக்காங்க. இது இந்தியாவின் 6வது ஐஐடி. இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா நதிக்கரையில் இருக்குது. ஓகேங்களா? பிரம்மபுத்திரா நதிக்கரையில் இருக்க ஐஐடி கவுஹாத்தி. அடுத்த ஐஐடி போகலாங்களா? ஐஐடி ரூர்க்கி. இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. இது வந்து ஒரு முதன்மையான ஐஐடி. இது வந்து 1847 ஒரு காலேஜாக இருந்துச்சு. ஓகேங்களா? 1847 ஒரு காலேஜாக இருந்து 2001 அதுக்கு ஐஐடிக்கான அங்கீகாரத்தை வாங்குச்சு. இது வந்து 1847 தாமசன் சிவில் இன்ஜினியரிங் காலேஜாக இருந்துச்சு. தாமசன் சிவில் இன்ஜினியரிங் காலேஜாக 1847 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1949 ரூர்க்கி யூனிவர்சிட்டியாக மாறுச்சு.
ரூக்கி யூனிவர்சிட்டியாக இன்ஜினியரிங் காலேஜாக தாமசன் இன்ஜினியரிங் காலேஜாக இருந்துச்சு. அப்புறம் 1949 யூனிவர்சிட்டியாக மாறுச்சு. அதுக்கப்புறம் 2001 ஐஐடியாக மாறுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐஐடி ரோப்பர் பஞ்சாபில் இருக்குது. ரோப்பர் பஞ்சாபில் இருக்குது. 2008 நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி. நெக்ஸ்ட்டு ஐஐடி புவனேஸ்வர். ஐஐடி புவனேஸ்வர் ஒடிசாவில் இருக்குது. 2008 நிறுவப்பட்ட ஐஐடி. இதில் நமக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். சமீபத்தில் நேமோ செமிகண்டக்டர் ஆலை சமீபத்தில் நேமோ செமிகண்டக்டர் ஆய்வகம் எங்கே அமைச்சாங்கன்னா ஐஐடி புவனேஸ்வர் ஒடிசா. அது வந்து நேனோவில் நேமோ. ஓகேங்களா. நம்மளுடைய நரேந்திர மோடி அவர் தான் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சார். அடுத்த ஐஐடி காந்தி நகர் குஜராத். காந்தி நகர்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குஜராத் ஞாபகம் வந்துடும். நம்மளுடைய காந்தி பிறந்தது குஜராத். 2008 நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி. நெக்ஸ்ட் ஐஐடி போகலாம். ஐஐடி ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குது. ஐஐடி ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குது. இதுவும் 2008 நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி. அடுத்த ஐஐடி ஜோத்பூர் ராஜஸ்தானில் இருக்குது. ஐஐடி ஜோத்பூர் ராஜஸ்தானில் இருக்குது. 2008 நிறுவப்பட்ட ஐஐடி. 2008 எடுத்துக்கிட்டாலே நமக்கு நிறைய ஐஐடி அதில் நிறுவப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்த ஐஐடி போகலாம். பாருங்கள், இதுவும் 2008. ஐஐடி பாட்னா பீகாரில் இருக்குது. 2008 நிறுவப்பட்ட ஐஐடி. நம்மளுடைய ஐஐடி கவுஹாத்தி பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய கைடன்ஸில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐஐடி தான் இந்த ஐஐடி பாட்னா. ஓகேங்களா. அடுத்த ஐஐடி இண்டோர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐஐடி. 2009 நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி. இந்த ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா சிறந்த கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக எதை சொல்லணுன்னா மின்சாரம், எலக்ட்ரிக் ஜெனரேட்டிவ் ஷூஸ் யாருக்குன்னா ஆர்மி பீப்புளுக்கு, இராணுவ வீரர்களுக்கு மின்சாரம் தயாரிக்கும் ஷூ போன்ற சிறப்பு உபகரணங்கள்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஐஐடி இண்டோர். ஓகேங்களா. அடுத்த ஐஐடி மண்டி ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. இதுவும் 2009 நிறுவப்பட்டது. நீங்கள் இயர் போட்டுக்கோங்க. சில சமயம் இப்போ 2009 போட்டுட்டு எந்தெந்த ஐஐடி அதுக்கு கீழே வருது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஐஐடி மண்டி ஹிமாச்சல் பிரதேசம். அடுத்தது ஐஐடி வாரணாசி உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. யூபியிலே நம்ம இது 2வது ஐஐடி பார்க்குறோம். 1959 கான்பூர் வந்து பார்த்திங்கன்னா கான்பூர் ஐஐடி நிறுவனாங்க. 2012 வாரணாசி. ஓகேங்களா. வாரணாசி ஐஐடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஐஐடி பாலக்காடுன்னு நமக்கு தெரிஞ்சிடும், கேரளா. 2015 பாலக்காடு ஐஐடி கேரளாவில் நிறுவப்பட்டிருக்காங்க. இது நம்மளுடைய சென்னை ஐஐடி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கைடன்ஸில் நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி பாலக்காடு ஐஐடி. அடுத்த ஐஐடி திருப்பதி ஐஐடி ஆந்திராவில் இருக்குது. இதுவும் 2015 நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி. கேரளாவிலையும் ஏபிலையும் 2015 நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா. திருப்பதி ஐஐடி 2015. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் ஐஐடி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம 90s வரதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். இப்போ 2008 2009 நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண ஐஐடியை செகண்ட் ஜென்ரேஷன்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கப்புறம் வந்ததை வந்து
2015லேருந்து 2016 வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஐஐடியை தேர்ட் ஜென் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஜென்ரேஷன் ஐஐடி. திருப்பதி வந்து ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் ஐஐடி. அதுக்கு முன்னாடி பார்த்த பாலக்காடும் தேர்ட் ஜென்ரேஷன் ஐஐடி தான். ஓகேங்களா. அடுத்த ஐஐடி தன்பாத். இது வந்து ஜார்க்கண்டில் இருக்குது. 2016 நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி தன்பாத். இது ஸ்டார்டிங்கில் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. 2016 வந்து பார்த்திங்கன்னா ஐஐடியாக இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா. எங்கே இருக்குது? ஜார்க்கண்டில் இருக்குது. அடுத்த ஐஐடி பில்லை வந்து சத்தீஸ்கரில் இருக்குது. இதுவும் 2016 நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி பிலாய் சத்தீஸ்கரில் இருக்குது. அடுத்தது ஐஐடி தார்வாட் கர்நாடகாவில் இருக்குது. இதுவும் 2016 நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி. ஓகேங்களா. தார்வாட் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி பாம்பேவுடைய கைடன்ஸ்னால் நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி. இது நமக்கு இதுவும் தேர்ட் ஜென்ரேஷன் ஐஐடி தான். அடுத்த ஐஐடி ஜம்முவில் தான் இருக்குது. 2016 நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி. ஜம்மு மற்றும் காஷ்மீர் ரெண்டுத்துக்கும் பொதுவான பரப்பில் இருக்குது ஐஐடி ஜம்மு. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஐஐடி கைடன்ஸில் ஐஐடி டெல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க கைடன்ஸில் நிறுவப்பட்ட ஒரு ஐஐடி 2016. இதுவும் நமக்கு தேர்ட் ஜெனில் தான் வருவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஐஐடி கோவா வந்து கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐஐடி. 2016 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஐஐடி. ஓகேங்களா. இது வந்து கோவாவில் போண்டானோடனே நமக்கு சாப்பிட்றதுக்கு போது போண்டா அப்படின்ற பகுதியில் ஒரு டெம்பரவரி கேம்பஸில் இயங்கி வருது. ஓகேங்களா. டெம்பரவரி கேம்பஸில் இயங்கி வருது ஐஐடி கோவா. நம்ம 23 ஐஐடி பார்த்துட்டோம். இது வந்து மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி இல்லைனாலும் மற்ற சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்க இருப்பாங்க, எஸ்எஸ்சி ரயில்வே அது மாதிரி பீப்புளுக்கு இது யூஸ் ஆகலாம். ரேராக நமக்கு குரூப் 1 அந்த மாதிரி குரூப் 1 குரூப் 2 கேட்கறதுக்கான சான்ஸும் இருக்குது. இந்த ஐஐடி எது பழமையான ஐஐடின்னு கேட்கலாம். நம்ம காரக்பூர் அந்த மாதிரி. இது வந்து ஒரு சில ஐஐடி கொடுத்துட்டு அது செகண்ட் ஜென்ரேஷனா தேர்ட் ஜென்ரேஷனா அந்த மாதிரி நமக்கு கேள்வி கேட்கலாம். அதுக்காக தான் நம்ம ஐஐடிக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஓகே, நாளை அடுத்த வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.